Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakkam. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அபூர்வமான மனிதர் அவர். அப்படி ஒரு ஆள் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எப்பவுமே மக்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். நான் அவர்கிட்ட பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் முழுசுமே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் சிந்திப்பார். கலைஞர் உங்களுக்கு எந்த ஊழல்லையும் அவர் டைரெக்டாலாம் ஒன்றும் போய் உள்ளெல்லாம் ஈடுபட மாட்டார். அவருக்கு இந்த ஊழல்ன்ற சமாச்சாரமே பிடிக்கவே பிடிக்காது. தன்னுடைய வருமானத்துக்குள்ள ரொம்ப சிம்பிளான லைஃப் லீட் பண்ணுறவர். அவருடைய சாப்பாடு, அவருடைய இருக்கை, படுக்கை எல்லாமே சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். எந்த லக்ஸுரியும் இருக்கும். ஆனால் அவருக்கு செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. எல்லா ப்ராசஸும் இருக்கும். அவர் 4 நாள் 5 நாளாக தான் உள்ளே இருந்தார் அவர். அவரை என்ன பண்ணாங்க, உங்களுக்கு உடனே அது பெரிய ஒரு கமோஷன் அவரை தூக்கி கொண்டு வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி நடு ராத்திரியில் போய் வீடை உடச்சி உள்ளே பூந்து நாளைக்கு உண்டு கட்டா தூக்கி அவரை கொண்டு வேலூர் கொண்டு போகிறதுக்காக இவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ வேலூர் போகிறதுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே மெட்ராஸ் ஜெயில் முன்னால் உட்காந்துட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ரொம்ப சிம்பிளாக தான், என்ன ஜெயில் சாப்பாடு அதுதான். பிரிஸ்னர்னால் பிரிஸ்னர் மாதிரி நடந்துக்குவார், அவ்வளோதான். ஏதோ மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்றது சார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கன்விஷன் கொடுத்துட்டாங்க. கன்விஷன் கொடுத்தா என்னென்னு ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட். அது ஜெயிலினுடைய உடையாக உடுத்தி ஆகணும். இன்டர்வியூ பார்க்க வந்தவங்க முன்னால் இன்டர்வியூ பார்க்குறதுக்கு அந்த உடையை உடுத்திட்டு வந்துட்டாருங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போது மட்டும் இந்த உடை உடுத்திக்கிட்டால் போதும், மற்ற நேரங்களில் நீங்கள் ஏ கிளாஸ்ன்றனால நீங்கள் சாதாரண உடை அணிஞ்சிக்கலாம்னு அப்படி அவர்கிட்ட சொன்னோம். போட்டுக்கிறேன் கொடுத்துட்டீங்களே நீங்கள், நான் போடணுமில்ல பார்க்கலாம் இது அப்படின்னு சொல்லி போயிட்டார் அவர். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லையும் போஸ்டர் கைதி உடையில் கருணாநிதி. ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டார்ல உங்களுக்கு பப்ளிக்ஸ் மத்தியில். உடனே அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சிஎம் அவர் யார் ட்ரெஸ் கொடுக்க சொன்னது, ஏன் ட்ரெஸ் கொடுத்தீங்க, எப்படி ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா கொடுக்குறதுக்கு சட்டம் சொல்லுது. கன்விக்ஷன் கொடுத்த அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த கன்விக்டட் பிரிசனர்ஸை சிஎம் நினச்சா ரிலீஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் இருக்கான் ஜெயிலில். த்ரூ அவுட் ஸ்டேட் எல்லா பிரிசனர்ஸும் ரிலீஸ் ஆகிட்டாங்க. இப்படி இவங்களுக்குள்ள இருக்க விளையாட்டுகள் நம்ம நடுவிலையாக பார்த்து மாட்டிக்கணும். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ரொம்ப ஒரு அபூர்வமான மனிதர் அவர். அதாவது உங்களுக்கு அப்படி ஒரு ஆள் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதாபிமானம் அவர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பவுமே மக்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். நான் அவர்கிட்ட பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் முழுசுமே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் சிந்திப்பார். ஓகே. இப்போ இந்த வெளியே இருக்கிற இந்த பத்திரிகைகள்லாம் அது இது என்ன வேணால் அவங்க சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு அவருடைய சிந்தனைகள் முழுசுமே மக்களை பற்றி சிந்தனைகளாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மோரர்லெஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய சமாச்சாரங்கள் அவரால் நடைபெற்ற சமாச்சாரம். அது எல்லாரும் ஒத்துக்க தான் வேணும் உங்களுக்கு. ஆனால் அவருக்கு செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. எல்லா ப்ராசஸும் இருக்கும் அவருக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடைசி அவர் மேம்பால ஊழல் வழக்கு. கலைஞர் உங்களுக்கு எந்த ஊழல்லையும் அவர் டைரெக்டாலாம் ஒன்றும் போய் உள்ளெல்லாம் ஈடுபட மாட்டார். அவருக்கு இந்த ஊழல்ன்ற சமாச்சாரமே பிடிக்கவே பிடிக்காது. தன்னுடைய வருமானத்துக்குள்ள ரொம்ப சிம்பிளான லைஃப் லீட் பண்ணுறவர் அவர். நான் ஏன்னா அவர் கூட கொஞ்சம் நான் நெருங்கி பழகியிருக்கேன். நான் அவருடைய சாப்பாடு, அவருடைய இருக்கை, படுக்கை எல்லாமே சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த லக்ஸுரியும் இருக்காது. சாப்பாட்டில் கூட எந்த லக்ஸுரியும் இருக்காது. ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி மேம்பால ஊழல் வழக்கில் அவர் உள்ளே வரார். அவர் ஒரு 4 நாள் 5 நாளாக தான் உள்ளே இருந்தார் அவர். அவரை என்ன பண்ணாங்க, உங்களுக்கு உடனே அது பெரிய ஒரு கமோஷன் அவரை தூக்கி கொண்டு வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி ராத்திரி நடு ராத்திரியில் போய் வீடை உடச்சி உள்ளே பூந்து நாளைக்கு உண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் ராத்திரியெல்லாம் கொண்டு போய் சிபிசிஐடி ஆஃபீஸில் உட்கார வச்சு அடுத்த நாள் காலையில் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அது ரிமாண்ட் வாங்கி அவரை கொண்டு வேலூர் கொண்டு போகிறதுக்காக இவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ வேலூர் போகிறதுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே மெட்ராஸ் ஜெயில் முன்னால் உட்காந்துட்டார் அவர். அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் ராத்திரி நள்ளிரவில் அட்டாக் பண்ணி அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு கமோஷன் வந்துருச்சு. நிறைய பப்ளிக்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பித்தோடனே எல்லா பப்ளிக்ஸும் ஜெயில் முன்னால் கூட்டிட்டாங்க. ஸோ அப்போ போலீஸே கேட்குறாங்க, இந்த மாதிரி இவர் எப்படியும் கொண்டு போக முடியாது, வேலூர் வரைக்கும் கொண்டு போக முடியாது, ஏன்னா டோட்டெல்லாம் மோஸ்ட் பிளாக் ஆகிருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணி இங்கே உள்ளே வச்சுக்க முடியுமான்னு பாருங்கள். நாங்கள் வச்சுக்கிறது இல்லை, உத்தரவு இது, இவர் இங்கே வச்சக்கூடாதுன்னு.
ஸோ நாங்கள் வாரண்ட் அட்ரஸ் பண்ணிட்டு போனோம், வாரண்ட் வெள்ளூருக்கு அட்ரஸ் பண்ணியாச்சு, நீங்கள் வெள்ளூர் கொண்டு போயிடுங்கன்னு. இவர் அங்கே வெளியே உட்காந்துட்டார். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நிலைமை வந்து நேரம் ஆக ஆக இன்னும் அதிகமான கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இவர் வெளியே வந்து உட்காந்துட்டார். எல்லோரும் அந்த ஜெயில் கேட் முன்னால் உட்காந்துட்டாங்க. நீங்கள் அந்த படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நானே கூப்பிட்டு இந்த மாதிரி ஜெயில் முன்னால் பயங்கரமான கூட்டம் சேர்ந்துருச்சு, இது இப்படியே அவரை கொண்டு போக முடியாது. ரெண்டாவது அவருக்கு நேற்று பிடிச்சவர் அவர் வந்து எங்கேயும் எந்த ஒரு இதுக்கும் போக முடியாமல் அப்படியே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே உள்ளே விட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. எல்லாம் இருக்கிறாங்க ஜெயில் கேட்டை அப்படின்னு ஒன்று. அப்புறம் வந்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சரி வெளியே நிறைய கூட்டம் இருக்கே சமாளிக்க முடியலன்னு சொல்லி ஜெயிலர் ஆஃபீஸ், என் ஆஃபீஸில் கொண்டு அவர் உட்கார வைக்கிறேன். காலையில் மார்னிங் நேச்சுரல் கால்ஸ் அதுக்கெல்லாம் போகணுமே அவர். அதுக்காக அந்த ஆஃபீஸில் இருந்த ஒரு இதில் ஏற்பாடு பண்ணி அவரை இது பண்ணணுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு அவர். அப்புறம் மருந்து மாத்திரைலாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறார். நாங்களே பேசி நாங்கள் வெள்ளூர்லேயே வச்சுக்கிறோம், வந்து அவருடைய உடல்நிலை அவ்வளோ ஒன்றும் சரியாக இல்லை, டிரான்சிட்டுக்கு வந்து ஃபிட் இல்லை அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லை இவரை அனுப்பிச்சிடலாம், ஃபிட்டு தான் அவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடில் ஒரு கவர்மெண்ட் சைடில் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. கடைசியில் வந்து அவங்க வந்து சரி கொண்டு போனால் அப்போ வெளியே ரோடெல்லாம் ரொம்ப அதிகமாக பிளாக் ஆனவுடனே கொண்டு போகிற நேரத்தில் ஏதாவது நடந்துட்டால் என்ன பண்ணுறதுனால சரி இங்கேயே வச்சுக்கோங்க. நாங்கள் அப்புறம் இங்கேயே வச்சுருந்தோம். ஒரு 3-4 நாள் இருந்தாங்க. அப்புறம் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது இஷ்யூ ரொம்ப பெருசாக ஆக இவரை உள்ளே அடித்து இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டது வந்து பெரிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இதாகிடுச்சு. அது சிம்பத்தி கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரி ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி உடனே பெயில் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் வெளியே போக மாட்டேன்ட்டார். அவர் வந்து பெயில் கொடுத்தா, நான் எந்த குற்றமும் பண்ணல, என்னை சும்மா தான் அரெஸ்ட் பண்ணி எழுதி கொடுங்க, நான் வேணா போகிறேன். ஆனால் வந்து பெயில்னால் நான் போக மாட்டேன். பெயில்னா என்ன, உங்களுக்கு குற்றம் அப்படியே தான் இருக்கும், பிணையில் விடுதலை எவ்வளோதான். ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக நான் வெளியே இருக்கலாம். பட் இந்த குற்றச்சாட்டு என் மேலே இருக்கிற சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தான் இல்லையா, அது போகாமல் நான் போக மாட்டேன். நீங்கள் வேணால் தண்டனை வேணால் கொடுங்க, எனக்கு 10 வருஷம் கூட தண்டனை கொடுங்க, நான் உள்ளே தான் இருக்கிறேன், வெளியே போக மாட்டேன் நான். பெயில் எனக்கு வேண்டாம். பெயில் வந்து நம்ம தான் எடுக்கணும், ஆக்சுவலாக இவங்க பார்ட்டி தான் எடுக்கணும் அவங்க பெயில். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவங்களே பெயில் எடுத்துட்டாங்க. அதனால் அவர் வந்து இவர் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா நான் வெளியே விட முடியாது, எனக்கு என்னுடைய நிலைமை. இவர் நான் பெயில் போகிறேன்றதுக்கு வந்து அந்த கண்டிஷனை நான் வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டால் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது அவர் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவர் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் எப்படி அவரை வெளியே விட முடியும்? ஆனால் வெளியே விட்டே ஆகணுன்றாங்க உடனே. இவர் போக மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த குற்றமும் செய்யலை, ப்ரூவ் பண்ணிட்டோம், இப்போவே கூட ப்ரூவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கூட்டி வந்து உடனே ப்ரூவ் பண்ணிட்டோம். நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எவ்வளோ நாள் ஆக போகுது, அது வரைக்கும் ஜெயிலே இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே. ஏன்னா எதுவும் பண்ணல, நிறைய காரியங்கள் நல்லது தான் பண்ணியிருக்குமே தவிர கெட்டது எதுவும் பண்ணல. கெட்டது எதுவும் பண்ணாமல் என்ன எதுக்கு கொண்டு வந்து ஜெயிலுக்கு கொண்டு வந்து போட்டுருக்கேன். அதை அடித்து ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்குள்ளே போந்து கதவெல்லாம் உடச்சி கொண்டு வந்து போடுற அளவுக்கு என்ன பண்ண, அவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சுட்டேன். அப்படியே ஏதாவது பண்ணதான் கூட காலையில் என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே, சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது தானே. ராத்திரி 12 மணிக்கு நேண்டா தூக்குறேன், கொள்ளக்காரனா நான் எங்கேயோ ஓடி போயிடுவேன்னா. இந்த நாட்டில் 5 முறை சிஎம்மாக இருந்தவன் நான், என்ன எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப இது பண்ணி அது வெளியே போக மாட்டான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். அப்புறம் வந்து கூட்டங்கள் வெளியே கூடுது, எங்கேயோ ஜெயில் கேட் அடிச்சு உள்ளே வந்துடுவானுங்க தெரியுது. அப்புறம் நாங்கள் போய் சொல்லி அவர்கிட்ட அதில் வந்து அந்த நாங்கள் மேலே இருக்கிற இடத்துலையும் சொல்லி நோ லாங்கர் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் அதில் ஆட் பண்ணி, இது தேவையில்லை, இந்த வழக்குக்கு இவர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதில் சர்டிஃபை பண்ணி அப்புறம் வெளியே அமிச்சாங்க. பெயில் கிடையாது அது, அப்படி வெளியே அமிச்சாங்க. அப்படியே அது மாதிரி அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான், என்ன ஜெயில் சாப்பாடு அதுதான், எந்த விதமான லக்ஸுரியும் அவர் எனக்கு அதை கொடு இதை கொடுங்கலாம் எதுவும் கேட்க மாட்டார். அவர் பிரிஸ்னர் மாதிரி நடந்துக்குவார், அவ்வளோதான். இந்த 2-3 ஸ்பெல்ல எங்கிட்ட இருந்திருக்காரு அவர். பிரிஸ்னர் மாதிரி தான் நடந்துக்குவார். ஏதோ மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்றது சார் பேசின அளவில். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கூட இல்லையா சார், இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி கேட்குறதோ இல்லை ஒரு சந்தேகத்தை கேட்குறதோ அந்த மாதிரி என்ன வேணாலும் கேட்கலாம் அவர்கிட்ட. நீங்கள் என்ன கேட்டீங்க? இல்லை எங்களுக்கு அப்படி வந்து உங்களுக்கு வந்து சில நேரம் நிகழ்ச்சிகள் நடந்தது பார்த்து இருப்போமே தவிர, இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கன்விஷன் கொடுத்துட்டாங்க கடைசியாக வந்து, அதுக்கு 87 என்னமோ நினைக்கிறேன், அவர் கன்விஷன் கொடுத்துட்றாங்க. கன்விஷன் கொடுத்தா என்னென்னு ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் அது. ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டாங்க,
ஜெயிலினுடைய உடையாக உடுத்தி ஆகணும். ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம், உடனே வந்து கன்விஷன் ஆன உடனே சாயந்தரம் அவருக்கு ஒரே உடையை கொடுத்துட்டோம். அவர் அந்த உடையை உடுத்துட்டு ஈவினிங் வந்து இன்டர்வியூ பார்க்க வந்தவங்க முன்னால் வந்து இன்டர்வியூ பார்க்குறதுக்கு அந்த உடையை உடுத்திட்டு வந்துட்டாருங்க. வந்தவுடனே அந்த இன்டர்வியூ பார்க்க வந்தவங்கெல்லாம் வந்து கைதியோட உடையில் வந்து கலைஞரை பார்த்துட்டு அவங்க ரொம்ப வந்து ஒரு கமோஷன் ஆகிடுச்சாங்க. ரொம்ப வந்து ஆவும் சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் கழட்டிடுங்கண்ணே, நீங்கள் இன்டர்வியூ பார்க்கும்போது இந்த யூனிஃபார்ம் போட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் மஃப்டிலேயே வரலாம். நீங்கள் வேலைக்கு போகும்போது மட்டும்தான் இந்த கைதி உடை உடுக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரிகரஸ் இம்ப்ரெஸ்னால உங்களுக்கு வந்து லேபர் அலாட் பண்ணியிருக்கு. நீங்கள் வேலைக்கு போகும்போது மட்டும் இந்த உடை உடுத்திக்கிட்டால் போதும், மற்ற நேரங்களில் நீங்கள் ஏ கிளாஸ்ன்றனால நீங்கள் வந்து சாதாரண உடை அணிஞ்சிக்கலான்னு அப்படி அவர்கிட்ட சொன்னோம். இரு, நான் இது போட்டுக்கிறேன், நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டீங்களே, நீங்கள் நான் போடணுமில்ல, பார்க்கலாம் இது அப்படின்னு சொல்லி போயிட்டார் அவர். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் போஸ்டர் கைதி உடையில் கருணாநிதி அப்படின்னு அந்த ஹெட்லைனில் எல்லா பத்திரிகையிலையும் அவருக்கு தெரியும் இல்லை, தெரிஞ்சுதான் ஆக்சுவலாக அந்த கைதி உடையில் வந்து உங்களுக்கு வந்து அவர் தட்டு கொடையெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் நின்று ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஏன்னா அப்படியெல்லாம் ஃபோட்டோலாம் அவர் ஜெயிலுக்குள்ளே ஃபோட்டோவே எடுக்க முடியாது. எப்படி இந்த ஃபோட்டோ வெளியே வந்ததுன்றது தான் அரசாங்கத்தினுடைய கேள்வி. பட் இதெல்லாம் அவங்க ஏற்கனவே முரசொலியில் அவங்களுடைய பத்திரிகையிலே எடுத்து ஃபோட்டோ ஷாப்பிங் பண்ணி எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே வச்சுருக்காரு. இதெல்லாம் ஃபோட்டோலாம் அவங்க அவங்களே வச்சுருக்காங்க அதை. ஸோ அவர் சொன்னார், இது இங்கே எடுத்தது இல்லை, இது முன்னாலேயே எடுத்தது தான் அது, அதுக்கு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் நேற்று வந்து ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கல்ல, இன்றைக்கி பார்த்தீங்களா நீங்கள், அதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்போ எம்ஜிஆர் தான் வந்து சிஎம். அவர் ரொம்ப வந்து ஒரு கோச்சிக்கிட்டார். அவர் யார் ட்ரெஸ் கொடுக்க சொன்னது, ஏன் ட்ரெஸ் கொடுத்தீங்க, எப்படி ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் டிஜிக்கிட்ட கேட்கும்போது அவருக்கு என்ன, அவர் வந்து உள்ளே இருக்கிறது கிடையாது, நான் தானே ஜெயிலுக்கு இருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ண, ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டார். அவர் ஏன்னா காலையில் எல்லா பேப்பர்லேயும் அவர் ஃபோட்டோ வந்துருக்குது, எல்லாம் பின் ஃபோட்டோ முழுசும் எல்லா பத்திரிக்கையும் தலைப்பாக தான். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, அவர் இன்னும் உடனே என்ன கூப்பிட்டு இருக்கா, ட்ரெஸ் கொடுத்துட்டீங்களா, கொடுத்துதான் என்ன, எப்படி கொடுப்பீங்க நீங்கள், என்ன கொடுக்குறீங்கன்னு சட்டம் சொல்லுது, ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லுது, சட்டம் சொல்லுது, சட்டம் கொடுத்தாச்சு, ஏன் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், எங்கிட்ட கேட்டு கொடுத்துருக்கலாம் இல்லைண்ணா, இதில் கேட்குறக்கு என்ன இருக்குது. எம்ஜிஆர் நேரடியாக கேட்டார். எம்ஜிஆர் எங்கிட்ட கேட்கல, எம்ஜிஆர் வந்து எங்களுடைய டிஜிக்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் உடனே வந்து நீங்கள் வந்து இல்லை ஏன் கொடுத்தீங்கன்றதை எம்ஜிஆர் எங்கிட்ட கேட்டுட்டு செஞ்சுருக்கலாமேன்னு கேட்டார் அப்படின்னு. ஆமாம், இல்லை அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லலை, அவர் எப்படி கொடுத்தீங்க நீங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கும் ஜெயிலை பற்றி ஒன்றும் விஷயம் தெரியாது இல்லை, ஆனால் கலைஞருக்கு விஷயம் தெரியும். இவர் அடிக்கடி ஜெயிலுக்கு வரவர் தானே அவர். அவருக்கு வந்து இந்த மாதிரி போனால் ஜெயிலில் நம்ம உடனே தண்டனா உடனே ட்ரெஸ் கொடுத்துருவாங்க அவருக்கு தெரியும். அதில் தப்பெல்லாம் கிடையாது, இந்த ஆஃபீஸர் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு நான் செஞ்சது சரிதான், பட் அவங்க மேலே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதே டிஜிபியாக இருந்தாலும் டிஜிபிக்கு தெரியாது, அது உடனே சட்டம் வந்து இவருக்கு உடனே உடை மாற்றணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வந்து அந்த கன்விஷன் கொடுத்துட்டா அவனுக்கு உடை மாற்றிடணும், அந்த சிவில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எங்களுடைய உடை கொடுத்துருவோம் நாங்கள், அதான் சட்டம். அப்புறம் என்னாச்சு, உடனே வந்து ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணிட்டார்ல உங்களுக்கு பப்ளிக்ஸ் மத்தியில், உடனே அவருக்கு எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படி சிம்பத்தி க்ரியேட் பண்ணிட்டாரா, அப்போ நம்ம வேறு ஏதாவது அடுத்த ஸ்டெப் போகலான்ட்டு என்ன பண்ணார், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டுட்டார். கன்விஷன் கொடுத்த இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு பவர் இருக்குது இதுக்கு. அதாவது வந்து ரிமாண்ட் பிரிசனர்ஸை வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, அவங்க ஜுடிஷியல் கஸ்டடி. வேற கன்விஷனாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த கன்விக்டட் பிரிசனர்ஸை வந்து சிஎம் நினச்சா ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் ஆர்டரில் ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணாங்கன்னா அவங்க அத்தனை பற்றி ரிலீஸ் பண்ணிடலாம், கமிட் பண்ணிடலாம், அதெல்லாத்தையும் முழுசி அந்த சென்டென்ஸ் கமிட் பண்ணிட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ உடனே வந்து சிஎம் ஆர்டர் இஷ்யூ பண்ணார், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் இருக்கான் ஜெயிலில், த்ரூ அவுட் ஸ்டேட்டு எல்லா ஜெயிலும் எல்லா பிரிசனர்ஸும் ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது அத்தனையும் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ் மாற்றினது இதுதானே உங்களுக்கு. இது அது மாதிரி உங்களுக்கு வந்து அவர் வந்து அவருடைய சமயோசிதமான புத்திகள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் அப்படியெல்லாம் வந்து வேலை செய்யும் அவருக்கு. ஓகே, அது ஏன்னா இவருடைய பல்ஸ் அவருக்கு தெரியும், அவருடைய பல்ஸ் இருக்குது. நான் வந்து ட்ரெஸ் போடுறது அவர் விரும்ப மாட்டார், அதனால் ரொம்ப வருத்தப்பட்டார், அதனால் எங்களை ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்றது வந்து இவருடைய. அவர் என்ன நினச்சார், நீ இப்படியெல்லாம் சிம்பத்தியெல்லாம் நீ வந்து கிரியேட் பண்ணி வாங்க முடியாது பப்ளிக்ஸ்கிட்ட, நான் அதுக்கு மேலே நான் உங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவர் அதை விட ஒரு படி மேலே போகிறாரு. இப்படி இவங்களுக்குள்ள இருக்க விளையாட்டுகள் நம்ம நடுவில் மாற்றிக்கணும். அதுவுமே ஒரு அரசியல் கணக்குகள் தான். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Injambakam.